ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல் ஸ்டாக் இன்டர்ன்ஷிப் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, இந்த மாதிரி ஜாப் அப்டேட்ஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லியும் போடுற ஜாப் அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ என்ன ரோல்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல் ஸ்டாக் இன்டர்ன்ஷிப்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஃபுல் டைம் இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஸோ டியூரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா 6 months வந்து உங்களுக்கு இன்டர்ன்ஷிப் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா கம்பெனி ஓவர்வியூ, ஜாப் டிஸ்கிரிப்ஷன், உங்கள் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், உங்களுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்கணும், உங்களுக்கு கம்பெனிலேருந்து என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க, இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இதெல்லாம் உங்களுக்கு சூட் ஆச்சுன்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா பிடெக், பிஎஸ், எம்எஸ் டிகிரி இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஜினியரிங் ஆர் அது ரிலேட்டட் ஃபீல்ட்ஸில் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து பிடெக், பிஎஸ், எம்எஸ் டிகிரி பண்ணியிருந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஜினியரிங் அது ரிலேட்டட் ஃபீல்ட்ஸில் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் எலிஜிபிள் அப்ளை பண்ணுறதுக்கு. உங்களுக்கு இன்டர்ன்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸில் வந்து எது வந்து மேண்டிட்டரி அப்படின்னா உங்களுக்கு வந்து நோட் ஜேஎஸ், ரியாக்ட் ஜேஎஸ், எஸ்கியூஎல் இதெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெஸ்ட் ஏபி எல்லாம் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜாவா ஸ்கிரிப்ட் நல்லா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து பூட் ஸ்டாப் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு சிஎஸ்எஸ் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நோட் ஜேஎஸ் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு குட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அனலிட்டிக்கல் ஸ்கில்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ஏடபிள்யூஎஸ்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. க்ளவுட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்துலாம் உங்களுக்கு நல்ல நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு கிட்டில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டேட்டா ஸ்ட்ரக்சர் அண்ட் அல்காரிதம்ல உங்களுக்கு ஸ்ட்ராங் நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சம் ஸ்கில்ஸ், குவாலிஃபிகேஷன்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ் இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இந்த ஸ்கில்ஸ், குவாலிஃபிகேஷன்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்க. ஸோ இது எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே அப்ளை ஃபார் தி ஜாப்னு இருக்குல்லையே அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இங்கே அப்லோட் ரெஸ்யூம்னு இருக்குல்லையே அதை கிளிக் பண்ணி உங்கள் ரெஸ்யூமை நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க. ரெஸ்யூம் மேக்ஸிமம் சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 10 MB தான் வந்து மேக்ஸிமம் சைஸு. ஸோ இந்த இடத்துல அப்லோட் ரெஸ்யூம்னு இருக்குல்லையே அதை கிளிக் பண்ணி உங்கள் ரெஸ்யூமை நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க. ரெஸ்யூம் மேக்ஸிமம் சைஸ் வந்து 10 MB. 10 MBக்குள்ளே உங்கள் ரெஸ்யூமை இந்த இடத்துல நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் ரெஸ்யூமை அப்லோட் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல உங்கள் ஃபர்ஸ்ட் நேம், மிடில் நேம், லாஸ்ட் நேம், இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர் இது எல்லாத்தையும் என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் இது எல்லாத்தையும் நீங்கள் ஃபில் பண்ணதுக்கப்புறம் ஏதாவது அடிஷ்னல் டாக்குமெண்ட் உங்களுக்கு அட்டாச் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல ஆட் அட்டாச்மெண்ட் இருக்கு இல்லையா இதை கிளிக் பண்ணி உங்கள் அடிஷ்னல் டாக்குமெண்ட்டை நீங்கள் அட்டாச் பண்ணிக்கோங்க. ஸோ மேக்ஸிமம் சைஸ் பார்த்தீங்கன்னா 10 MB தான். ஸோ கீழே பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்பெக்டட் சேலரி, எப்போ நீங்கள் ஜாயின் பண்ணுவீங்க, உங்கள் கரண்ட் சேலரி என்ன, எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தீங்க அப்படின்னா இதெல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் உங்கள் கரண்ட் லொக்கேஷன் கேட்டிருக்காங்க. ஸோ உங்கள் கரண்ட் லொக்கேஷன் என்னவோ அதை இந்த இடத்துல நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஸோ ஸ்கில் செட் கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ்லாம் இருக்கோ அதெல்லாம் நீங்கள் இந்த இடத்துல லிஸ்ட் அவுட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஜாப் ரிலேட்டடாக உங்களுக்கு என்னென்ன ஸ்கில் செட்லாம் இருக்கோ அது எல்லாத்தையுமே நீங்கள் இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் எஜுகேஷன் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ உங்கள் எஜுகேஷன் டீட்டெயில்ஸை இந்த இடத்துல நீங்கள் கொடுத்துக்கோங்க. என்ன கோர்ஸ் பண்ணீங்க, என்ன பிரான்ச்சில் பண்ணீங்க, எப்போ ஸ்டார்ட் ஆச்சு, எப்போ எண்ட் ஆச்சு இது எல்லாத்தையும் நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் எஜுகேஷன் டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல கேப்சா இருக்கு இல்லையா இதை என்ட்ரு பண்ணிவிட்டு இந்த செக் பாக்ஸில் டிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அப்ளை நவுன்னு தெரியும். ஸோ இந்த இடத்துல அப்ளை நவுன்னு இருக்குல்லையே இதை கிளிக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ண வேண்டியதான். ஸோ இப்படி தான் அப்ளை பண்ணணும். இதை அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.